Good evening, ma'am. Good Okay, evening, ma'am. ma'am. Good evening. So, நம்ம last class 8.4 exercise பார்த்துட்டு இருந்தோம். 8.4 exerciseல third sum வரைக்கும் பார்த்துருந்தோம். So today fourth divisionல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த exercise கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னு சொன்னா இந்த trigonometry the introduction of trigonometry chapter 8க்கு ரிலேட்டடா சில கொஸ்டின்ஸ் புக் அவுட் சைட்ல இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா. Exercise 8.4 question number 5 division 4. Question number 5 division 4. So prove that 1 plus secant a by secant a is equal to sin square a by 1 minus cos a. Hint, simplify left hand side and right hand side separately. இந்த ஹிண்ட் வந்து எக்ஸாம்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒன்று, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணலாம், ஆர் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் கொண்டு வரலாம். அதர்வைஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அந்த சிம்பிளிஃபை பண்ண ஒர்க்கை பார்க்கும்போது ரெண்டும் சேமா இருந்தால் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு தே ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டு நம்ம வந்து கன்க்ளூஷன் கொடுக்கலாம். அந்த ஹிண்ட் அப்படிங்கறதெல்லாம் எக்ஸாம்ல தரமாட்டாங்க. சார் நம்ம அந்த சம்மர் டிபெண்ட் பண்ணிட்டு எந்த விதத்துல சால்வ் பண்ணா நமக்கு கிடைக்குமோ அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா செய்யலாம், ஆர் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம் செய்யலாம், இல்ல இண்டிவிஜுவல் சைடா போடணும்னு நினைச்சா கூட போட்டுக்கலாம். Question, prove that 1 plus secant a divided by secant a is equal to sin square a divided by 1 minus cos a. So இதுதான் இந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். லெஃப்ட் சைட் தனியா ரைட் சைட் தனியா செய்யுங்கன்னு சொல்லலைனாலும் உங்களுக்கு செய்ய தெரியணும். ப்ரூஃபை பார்த்துடுங்க. ஸோ ஸ்டார்ட் வித் லெஃப்ட் ஹேண்ட் சைட். நான் லெஃப்ட் தனியா செய்யறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதிக்கோங்க. 1 plus secant a by secant a. இப்ப என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த 1 வந்து 1 by 1 எழுதிக்கோங்க, secant a 1 by cos a எழுதலாம். The whole thing divided by this secant a also write 1 by cos a. This is equal to, இப்போ இந்த நியூமரேட்டர் பிளேஸ்க்கு எல்சியம் எடுக்கலாம். சிந்தா இருக்கு இல்லையா, இந்த நியூமரேட்டருக்கு ஒரு எல்சியம் எடுக்கலாம். 1 cos a LCM is cos a. இந்த denominator 1 இருக்கிறதுனால this 1 is multiply with cos a. The numerator is also multiply with cos a. So cos a plus 1. Here 1 by cos a. So next line la in the division na into மாத்த போறோம். So 1 cos a plus 1 1 plus cos a by cos a into cos a by 1. இப்போ cos a cancel ஆயிடும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் 1 plus cos a ரிசல்ட் கிடைக்கும். இது வேணா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சரை நீங்க நம்பர் 1 ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு the term is sin square a by
1 minus cos A. So நீங்க நிறைய sums ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்காகவே ஐடியாஸ் தோணும் எந்த டேர்மை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. sin square A அதை வந்து 1 minus cos square A எழுத முடியும். இந்த டினாமினேட்டர் 1 minus cos A. ஸோ நீங்க என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது சைட்ல வந்து ரீசனா எழுதி காட்டுங்க. ஸோ கொஸ்டினுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கு அது கூட ஒரு ஆப்ஷனா வரும். sin square A is equal to 1 minus cos square A. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஐடென்டி படிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஐடென்டி sin square A plus cos square A is equal to 1 அப்படிங்கிற ஐடென்டி படிச்சிருந்தோம். அந்த ஐடென்டில இருந்து இந்த ரிசல்ட் எழுதுறோம். ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டரை பார்த்துட்டா it is of the form a square minus b square because 1 and 1 square சொல்லலாம். இப்போ a square minus b square. இப்போ 1 minus cos square A. So a square minus b square is equal to a plus b, a minus b. 1 minus cos A, 1 plus cos A divided by 1 minus cos A. இப்போ நியூமரேட்டரின் டினாமினேட்டரையும் பாருங்க. இந்த 1 minus cos Aங்கிற டேர்ம் நியூமரேட்டர்லயும் இருக்கு டினாமினேட்டர்லயும் இருக்கு. ஸோ கட் பண்ணும் போது இப்படி டேமா கட் பண்ணுங்க. ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிற டேர்ம் எழுதிட்டா 1 plus cos A. Note that it is number 2 equation. இப்போ number 1 and number 2 கம்பேர் பண்ண போறோம். ஸோ number 1 also 1 plus cos A, number 2 also 1 plus cos A. ஸோ என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்? From 1 and 2 left hand side is equal to right hand side எழுதலாம். ஆர் கொஸ்டினை கூட எழுதி நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஸோ இதுதான் டிவிஷன் நம்பர் 4. Division 5. Cos A by sin, cos A minus sin A plus 1 divided by cos A plus sin A minus 1 equal to cosecant A plus cot A. Using the identity cosecant square is equal to 1 plus cot square A. இந்த சம்ல நீங்க பார்க்க வேண்டியது using the identity அப்படிங்கிற ஹிண்ட் எல்லாம் எக்ஸாம்ல தர மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. prove that அப்படிங்கிற இவ்வளவுதான் இருக்குமே தவிர using the identity இந்த லைன்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஸோ நம்ம சம்ல என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ண நம்ம கத்துக்கணும். prove that cos A minus sin A plus 1 divided by cos A plus sin A minus 1 is equal to cosecant A plus cot A. இந்த டிவிஷன் நம்ம லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு கொண்டு வரலாம். One of the important question. So start with the left hand side. Cos A minus sin A plus 1 divided by cos A plus sin A minus 1. So இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் sin A ல டிவைட் பண்ண போறோம். சேம் டைம் டினாமினேட்டர்ல எல்லா டேர்ம்ஸையும் sin A ல டிவைட் பண்ண போறோம். ஸோ இப்படி பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து நம்ம வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி அப்படின்னா நம்ம கொஸ்டின்ல வந்து நம்ம கொடுக்குற சேஞ்சஸ்னால எந்த ஒரு நியூவா சேஞ்சஸ் வர்றதில்லை. நம்ம கொஸ்டின் வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். இப்படி சொல்லுவோம் without loss of generality ஷார்ட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கொஸ்டின்ல வந்து x square by 4 ஒரு டேர்ம் இருக்கு. நான் நியூமரேட்டர் 2 மல்டிப்ளை பண்றேன், டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்றேன்னா இட் இஸ் 2x square by 8 இருக்கும். ஆனா சிம்பிளிஃபை பண்ணா என்னுடைய ஒரிஜினல் டேர்ம் தான் வரும்.
ஸோ நான் ஒரு சேஞ்சஸ் உள்ள கொடுக்குற சேஞ்சஸ் வந்து கொஸ்டினை வந்து மாடிஃபை பண்ணாத சேஞ்சஸா இருக்கணும். அதுக்கு பேரு வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ராலிட்டி. ஸோ இப்படி சேஞ்சஸ் கொடுப்போம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒரு டேர்ம் இருக்கு, நான் ஆட் 1 சப்ராக்ட் 1 அப்படின்னா எனக்கு +1 -1 ரிமூவ் ஆயிட்டுனா அகைன் வி கெட் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு பேர் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ராலிட்டி தான். இதே ப்ரொசீஜர் படி என்ன பண்றோம் அப்படின்னா the numerator is divided by sin a, also denominator is divided by sin a. நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோமோ அதை எழுதிருங்க. Divide the numerator and the denominator by sin a. So shorter numerator nr போட்டுக்கலாம், denominator dr போடலாம். So every term is divided by sin a. Cos a by sin a minus sin a by sin a plus 1 by sin a is divided by this term cos a by sin a plus sin a by sin a minus 1 by sin a. So இப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிருக்கும். So next line, cos by sin, we know that it is cot a minus sin a by sin a cancellation of 1 ஆயிடும் plus 1 by sin a, actually cosecant a by cos a by sin a, cot a plus 1 minus cosecant a. So next line la the first term ஐயும் third term ஐயும் நான் நியரா எடுத்து எழுதிடுறேன். So cot a plus cosecant a minus 1. The terms வந்து இதை combine பண்ணி எழுதியிருக்கிறேன். Is divided by இந்த terms வந்து so என்ன ஆர்டர்லாம் எழுதிக்கலாம். 1 plus cot a minus cosecant a. Denominator நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. நியூமரேட்டர்லையும் ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ஒரு பிராக்கெட்ல போட்டிருப்போம் and -1. நெக்ஸ்ட் லைன்ல நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ண போறோம்னா இந்த 1 அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு ஐடென்டிட்டியை அப்ளை பண்ண போறோம். திஸ் ஈக்குவல் டு பிராக்கெட்ல இருந்த டேர்ம் cosecant a plus cot a அப்படிங்கிறது பிராக்கெட்ல இருந்தது, ஒரு -1 இருந்தது இல்லையா. இதுல cosecant square a minus cot square a is equal to 1. So இப்படி ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. 1 plus cot square a is equal to cosecant square a. From that identity, cosecant square a minus cot square a is equal to 1. Now 1ங்கிற பிளேஸ்ல இந்த டேர்மை ரீப்ளேஸ் பண்றோம். cosecant square a minus cot square a. So 1ங்கிற பிளேஸ்ல நம்ம cosecant square a minus cot square a யூஸ் பண்ணிருக்கோம். is divided by, so நம்ம டினாமினேட்டர் வந்து சேஞ்சஸ் கிடையாது. 1 plus cot a minus cosecant a அப்படியே எழுதுறோம். is equal to the first bracket அப்படியே எழுதிக்கோங்க. is cosecant a plus cot a minus இந்த bracket உள்ள term பாருங்க a square minus b square. So again நமக்கு learn பண்ண property தான் a square minus b square is equal to a minus b, a plus b. So apply பண்ணிரலாமா. So cosecant a plus cot a in space இல்ல கீழ எழுதுறேன் cosecant a minus cot a. இந்த bracket தான் a plus b, a minus b replace பண்ணிருக்கோம். The whole thing divided by the denominator is as it is 1 plus cot a minus cosecant a. Now the numerator பார்த்துட்டீங்கன்னா the minus sign க்கு before ஒரு term, minus sign க்கு after ஒரு term, ரெண்டு term ப்ராடக்ட்ல இருக்கு.
cosecant A plus cot A, here also cosecant A plus cot A. So term common இருக்கிறதுனால same term இருக்கிறதுனால common term சொல்லிட்டு வெளிய எடுக்கலாம். So take the term outside. நான் common வெளிய எடுக்கிறேன். cosecant A plus cot A. இந்த term வெளிய எடுத்த பிறகு ஒரு bracket யூஸ் பண்றேன். இந்த term எடுத்த பிறகு இந்த பிளேஸ்ல ஒரு 1 remaining இருக்கும். So 1, the remaining term is 1. Minus sign கரெக்டா போடுங்க. So after minus sign இதுல ஒரு term remaining இருக்கு. So அப்படியே bracket யூஸ் பண்ணி எழுதுங்க. cosecant A minus cot A. So நீங்க யூஸ் பண்ணக்கூடிய bracketலாம் ரொம்ப important. So brackets கரெக்டா இருந்தாதான் sign கரெக்டா வரும் simplify பண்ணும் பொழுது. So denominator நம்ம change பண்ணவே இல்லை, அப்படியே எழுதியிருக்கோம். Next line, the minus sign bracketக்கு inside multiply பண்றோம். So வேற changes கிடையவே கிடையாது. So remaining terms தான் அப்படியே எழுதிக்கோங்க. cosecant A plus cot A. This minus sign is multiplied inside the bracket. So 1, here plus sign இருக்கு, minus cosecant A, here minus, the product, the sign is plus sign, plus cot A, the whole thing divided by 1 plus cot A minus cosecant A. இப்போ numerator denominator பாருங்க. இந்த term 1 plus 1, here plus 1. Minus cosecant A, minus cosecant A, plus cot A, plus cot A. These two terms are ditto equal. இந்த ரெண்டு terms அப்படியே same term. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? They get cancelled. So ஒவ்வொரு term அடிக்க கூடாது. Full bracket அடிச்சிருக்கோம். Remaining இருக்கிற term பார்த்துட்டீங்கன்னா, the remaining is cosecant A plus cot A. So நம்ம prove பண்ண வேண்டிய result என்னன்னு பாருங்க. cosecant A plus cot A. This is equal to right hand side. Hence proved. So the division number 5 doubts இருந்தா கேளுங்கம்மா. Sixth division. Sixth division also very, very, very important. It's very, 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 very important. So prove that root of 1 plus sin A by 1 minus sin A is equal to secant A plus tan A. So in the format the plus sin place plus cos plus tan, anyway trigonometry functions வேற formatல வச்சுட்டு நிறைய நேரங்கள கேட்பாங்க. So எல்லா செக்ஷன்லயும் கூட கேட்கலாம். 2 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். So 4 மார்க்ஸ்ல கேட்கறதா இருந்தால் டிவிஷன் 2 டிவிஷனா கேட்பாங்க. So ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. Prove that root of 1 plus sin A divided by 1 minus sin A equal to secant A plus tan A. Proof. So நம்ம left side இருந்து right side result குள்ள போறோம். Right to the left hand side. The termல root வந்து அந்த full terms cover ஆகிற வரைக்கும் எழுதுங்க. 1 plus sin A divided by 1 minus sin A. So next lineல பார்த்துட்டீங்கன்னா இந்த denominatorல minus sign இருந்ததுன்னா இந்த type question வந்து simplify பண்றது same procedure தான். உங்க denominatorல minus sign இருக்கு. So numerator 1 plus sin A by 1 minus sin A. So இங்க minus sign இருந்ததுன்னா ஒரு 1 plus sin A ஆல multiplied and divide. இது next step.
ஒருவேளை கீழே பிளஸ் சைன் இருந்ததுன்னா நீங்க மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்றீங்க, டிவைட் பண்றீங்க. ஸோ இப்போ உங்களுடைய நியூமரேட்டர்ஸ் பார்த்துட்டா 1 plus sin a the whole square. Two terms same. So denominator பார்த்துட்டா a minus b, a plus b, a square minus b square. இந்த சிலர் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த லைன்ல என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ரூட் இவ்வளவுதான் போடுவாங்க. ரூட் 1 plus sin a by 1 minus sin a மல்டிப்ளை பண்ற டைம் வெளியே எழுதியிருப்பாங்க. இது வெளியே இருக்கும், எல்லாம் எழுதிடுவாங்க. ஆனா ரூட் வந்து இதுல ஸ்டாப் ஆகி இருக்கும். இது வந்து தப்பு. சோ நம்ம ரூட் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட் லைன் 1 plus sin a the whole square. We know that 1 minus sin square a is equal to cos square a. See in next line பார்த்துட்டீங்கன்னா இந்த ரூட்டை நியூமரேட்டருக்கு தனியா டினாமினேட்டருக்கு தனியா நம்ம செப்பரேட் பண்ணலாம். whole square by root of cos square a. This is equal to the sum இதிலே கம்ப்ளீட் பண்றேன். This is equal to the square root and square remove ஆயிடும். The square root, the square remove ஆயிடும். So இப்போ remaining இருக்கிறது பாருங்க 1 plus sin a by cos a. இதை செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். 1 by cos a plus sin a by cos a. 1 by cos a is equal to secant a plus sin by cos a is equal to tan a. So இப்போ நம்ம ரிசல்ட் பாருங்க, secant a plus tan a. This is equal to right hand side. Hence proved. Seventh division. Prove that sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta is equal to tan theta. So இதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். இதுலயுமே நம்ம லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைட் ரிசல்ட் கொண்டு வருவோம். Prove that sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta is equal to tan theta. So நம்ம லெஃப்ட் சைடு ரிசல்ட்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். Proof left hand side sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta. So the numerator பார்த்துட்டீங்கன்னா here sin theta, here sin cube theta. ஒரு sin theta வை காமனா நம்ம எடுக்கலாம். டினாமினேட்டர் பார்த்துட்டீங்கன்னா cos cube cos theta. டினாமினேட்டர்ல cos theta வை காமனா வெளிய எடுக்கலாம். இந்த sin theta வை காமனா எடுத்துட்டா the remaining terms இங்க 1 தான் இருக்கும் minus இந்த செகண்ட் டேர்ம்ல 2 sin square theta. ஏன்னா sin theta வெளியே வந்தாச்சு. divided by cos theta வெளியே எடுக்கிறோம். here 2 cos square theta minus 1. in next line the 1 இருக்கு இல்லையா, the 1 வந்து sin square plus cos square நம்ம replace பண்றோம். so 1 அப்படிங்கிறதுக்கு ஐடென்டிட்டி நமக்கு sin square plus cos square is equal to 1, 1 plus tan square is equal to secant square. so 3 ஐடென்டிட்டிஸ் வச்சிருக்கோம். ஆனா இந்த சம்முக்கு சூட்டபிள் ஆகிறது இங்க எல்லாமே sin cos இருக்கிறதுனால the best choice sin square plus cos square. sin theta the 1ங்கிற பிளேஸ்ல
The 1ங்கிற பிளேஸ்ல sin square plus cos square போட போறோம். Same way here substitute. Yes ma. மேம் 1 எப்படி மேம் வந்தது? sin theta காமனா வெளிய எடுக்கிறோமா, ரிமைனிங் வந்து 1 இருக்கும். அப்ப நீ உள்ள மல்டிப்ளை பண்ணா 1 into sin theta is sin theta. ஓகே ஓகே. Now this 1 is replaced by sin square theta plus cos square theta minus 2 sin square theta divided by cos theta 2 cos square theta minus bracket must. எத்தனை ஓபன் bracket யூஸ் பண்ணிருக்கோமோ அத்தனை closed bracket இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 cos square theta, this one is replaced by again sin square theta plus cos square theta. Next lineல இந்த bracket remove பண்ணிடலாம். sin theta actually sin square cos square இல்ல minus 2 sin square. நீங்க like terms பார்த்து simplify பண்ணணும். Here sin square, here minus 2 sin square, plus sin square minus 2 sin square. நீங்க subtract பண்ணிட்டோம்னா minus sin square ரிசல்ட்டா கிடைக்கும். இந்த cos square first அப்படியே எழுதிக்கோங்க. இது sin square ஃப்ரண்ட்ல 1 இருக்கிறதா அர்த்தம். சோ இது வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்ஜிப்ரா டேர்ம் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1x இருக்கு, minus 2x இருக்கு. என்ன பண்ணுவோம்? சிம்பிளிஃபை பண்ணிட்டா பிகாஸ் நம்பர் சைன் போடுவோம், மைனஸ் எக்ஸ் வரும். அதே கான்செப்ட்ல தான் எக்ஸ்ங்கிற பிளேஸ்ல சைன் ஸ்கொயர் இருக்கு. இப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா divided by a cos theta bracket inside 2 cos square theta is minus sign is multiplied inside the bracket is minus sin square theta minus cos square theta. So next line la இந்த denominator like terms பாருங்க. Here 2 cos square cos square, so plus 2 cos square minus cos square. So numerator அப்படியே தான் எழுத போறோம். sin theta cos square theta minus sin square theta is divided by cos theta. 2 cos square minus cos square is cos square theta minus sin square theta. When the two terms in பாருங்க bracket inside இருக்கக்கூடிய terms பார்த்தா they are same. Cos square theta minus sin square theta. Here also cos square theta minus sin square theta. They get cancelled. The remaining is sin theta by cos theta. It is tan theta. This is equal to right hand side. The common term cut பண்ணும்போது சில பண்ணக்கூடிய mistakes என்ன அப்படிங்கறத நான் சொல்லி தரேன். terms cancel பண்ணும்போது இப்போ இந்த ஸ்டெப்லயே sin theta cos theta இருக்கு, cos square theta minus sin square theta divided by again cos square theta minus sin square theta. சில எப்படி கேன்சல் பண்ணுவீங்கன்னா cos square sin square இப்படி கட் பண்ணுவீங்க. இது தப்பு. சோ இப்படி பண்ண முடியாது. சோ கேன்சல் பண்ணும்பொழுது இப்படி ஃபுல் பிராக்கெட்டா சேர்த்து கேன்சல் பண்ணணும். இந்த சம்ல டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா.
Next division. Division number 8. Division number 8 is also very important. It's very, very important. It's also interesting one. Prove that sin A plus cosecant A the whole square plus cos A plus secant A the whole square is equal to 7 plus tan square A plus cot square A. Division number 7. 8. Division number 8. Prove that sin A plus cosecant A the whole square plus cos A plus secant A the whole square equal to 7 plus tan square A plus cot square A. This is a very interesting question. So proof. So start with the left hand side. Sin A plus cosecant A the whole square plus cos A plus secant A the whole square. So we identity apply each term is like A plus B the whole square. Here also A plus B the whole square is equal to A square plus 2AB plus B square. Sin square A plus 2 sin A cosecant A plus cosecant square A plus the first term on simplify panikom. The second term cos square A plus 2 cos A secant A plus secant square A. இப்போ இந்த sin square cos square நம்ம நியரா எடுத்து எழுதிடலாம். sin square A plus cos square A terms combine பண்றோம். Same way இந்த two terms combine பண்ண மாதிரி ஓகே இதுதான் combine பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த cosecant squareக்கு 1 plus cot square replace பண்ணிக்கலாம். Here 1 plus tan square replace பண்ணலாம். Plus in the second term 2 sin A cosecant A can write 1 by sin A plus cosecant square A 1 plus cot square A plus the cos square A தான் first எழுதிட்டோம். one more time எழுத வேண்டாம். cos square A first bracket combine பண்ணிருக்கோம். Next term 2 cos A the secant A write 1 by cos A plus secant square A it is 1 plus tan square A. Now this bracket value is 1 அப்படிங்கிறது identity. This is identity 1 and this sin A get cancelled, cos A also cancelled. So bracket value is 1 plus here 2 plus 1 here cot square A plus 2 plus 1 plus tan square A. Just adding all the numeral numbers 1 plus 2 3, 3 plus 1 4, 4 plus 2 6, 6 plus 1 7. The remaining two trigonometry terms is tan square A and cot square A. So 7 plus tan square A plus cot square A. The proving this is 7 plus tan square A plus cot square A. This is right hand side and it's proved. Now 9th division. Division number 9.
Prove that cosecant A minus sin A, secant A minus cos A is equal to 1 by tan A plus cot A. So இந்த sum வந்து நம்ம left side தனியா result செய்யறோம், right side தனியா செஞ்சுட்டு so from 1 and 2 they are same அப்படிங்கிற மாதிரி conclusion கொடுக்க போறோம். உங்களுடைய கொஸ்டின் கீழே ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, simplify left hand side and right hand side separately சொல்லிட்டு எக்ஸாம்ல தரமாட்டாங்க. ஸோ சம்ம பார்க்கும்போது நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். எந்த ஃபார்மேட்ல செஞ்சா நமக்கு ரிசல்ட் ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது ஸோ கொஸ்டின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா தோணும். Prove that cosecant A minus sin A, secant A minus cos A is equal to is equal to 1 by tan A plus cot A. So then prove பண்ண வேண்டிய ரிசல்ட். So first left side தனியா செய்வோம், then right side தனியா செய்யலாம். Proof. So left hand side cosecant A minus sin A, secant A minus cos A. The first term 1 by sin A எழுதலாம், cosecant A sin A, the term sin A by 1. Secant A is 1 by cos A minus cos A by 1. So ஒவ்வொரு பிராக்கெட்டுக்கா LCM எடுத்துடலாம். sin A 1 LCM is sin A. So 1 minus sin A அப்படிங்கிறது நியூமரேட்டர்ல உங்களுக்கு கிடைக்கும். And cos A 1 LCM is cos A. So numeratorல 1 minus cos A அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சரா வரும். So LCM எடுத்தது போக sorry here sin A நமக்கு first term as it is, இங்க வந்து sin A is 1 minus sin square A, here LCM cos A, இங்க denominator cos A இருக்கு, இதுல வந்து 1 இருக்கிறதுனால ஒரு cos A வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம், 1 minus cos square A. Next line 1 minus sin square A is cos square A by sin A, 1 minus cos square A is sin square A by cos A. இப்போ terms cancel பண்ணலாம். இந்த cos A இந்த cos square கட் பண்ணும் பொழுது பவர் 1 ஃபுல்லா கட் பண்ணுங்க, ஒரு பவர் தான் கேன்சல் ஆகும்னா இந்த பவரை மட்டும் கட் பண்ணிருங்க, cos A உங்களுக்கு தெரியும். இந்த sin A கேன்சல் பண்ணுங்க, இங்க பவர் மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா sin A. சப்போ உங்களுக்கு கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் cos A into sin A or sin A into cos A. Anyway, we can write. This is taken as a number 1 equation. இப்போ right hand side எடுத்து செய்து பார்க்கலாம், இதே ரிசல்ட் வருதான்னு பார்த்துக்கலாம். Right hand side 1 by tan A plus cot A. This is equal to 1 divided by this tan A is sin A by cos A plus cot A is cos A by sin A. இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த denominator termsக்கு LCM எடுக்கிறோம். Here cos A, here sin A. இப்போ LCM என்னன்னா sin A into cos A. Comparing this denominator to this one, the missing is here sin A, the sin illa. So multiply this term with sin A. So already ஒரு sin, therefore sin square A plus sin. Comparing this denominator to this one, here missing is cos A. Therefore this cos A is multiplied with one more cos A. We get cos square A. In next line, sin A into cos A is divided by this term.
ஏன்னா அந்த டேர்ம் வந்து உங்களுக்கு மேல வந்துடும். Sin square A plus cos square A. We know that sin square A plus cos square A is 1. Sin A into cos A by 1 is also sin A into cos A. Take this as a number 2 equation. Now comparing 1 and 2. So left side is also sin A cos A. Right side also sin A cos A. From 1 and 2, the left side is equal to right hand side. Hence proved. The 10th division. Prove that 1 plus tan square A by 1 plus cot square A is equal to 1 minus tan A by 1 minus cot A the whole square equal to tan square. So இங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 terms இருக்கு. This term is equal to this one and this term is equal to this one. So என்ன பண்ணலாம்னா the first term எனக்கு simplify பண்ண வர ஆன்சரும் tan square A prove பண்ணலாம். This term also tan square A prove பண்ணிட்டீங்கன்னா the full question proved. Division number 10. Prove that 1 plus tan square A by 1 plus cot square A this equal to 1 minus tan A by 1 minus cot A the whole square is equal to tan square A. இதான் prove பண்ணணும். The first term எடுத்து tan square A first prove பண்ணுவோம். Start the proof. So 1 plus left hand side right hand side use பண்ண முடியாது. எனக்கு 3 terms இருக்கு. So 1 plus tan square A by 1 plus cot square A. So we know that 1 plus tan square A is equal to secant square A. 1 plus cot square A is equal to cosecant square A. In next line, this secant square A is 1 by cos square A. The whole thing divided by cosecant square A is 1 by sin square A. Cosecant A na 1 by sin A. Square in the square. Cube in the cube போட போறோம். Is equal to 1 by cos square A. This division is written multiplication. Write the denominator. It's a reciprocal term. So நம்ம reciprocal எழுதுறோம். Sin square A by 1. So இப்ப பார்த்துட்டீங்கன்னா 1 into sin square A is sin square A. 1 into cos square A, cos square A. We know that sin A by cos A tan A is sin square A by cos square A. It is tan square A. Take this as a number 1 equation. அதாவது இந்த term நான் tan square A prove பண்ணிட்டோம். So again the second term tan square A prove பண்ணிட்டா question complete ஆயிடும். Take the second term. Now 1 minus tan A by 1 minus cot A the whole square. This is equal to
This 1 is 1 by 1 minus tan A is sin A by cos A is divided by 1 by 1. Cot A is cos A by sin A, the whole square. In the denominator LCM cos A is a LCM. This 1 is multiplied with cos A minus here sin A as it is. And cos A அப்படியே இருக்கு. Take LCM for this term also. LCM is sin A. This 1 is multiplied with sin A minus cos A, the whole square. Now, the numerator ஒரு minus sign வெளியே எடுத்துருங்க. Minus sign வெளியே எடுத்துட்டா sin A minus cos A கிடைக்கும். இப்போ multiply பண்ணி பாருங்க minus sin A plus cos A by cos A. இந்த division into போடுறேன். இந்த term reciprocal எழுதுவோம். sin A by this term sin A minus cos A. இப்போ terms பார்த்துட்டீங்கன்னா these two terms are same term. They get cancelled. The whole square இருக்கு பாத்தீங்களா? So put the whole square also. Therefore, this is equal to minus tan A the whole square, sin by cos tan. So minus the whole square is plus. It is tan square A. Take this is number 2. So இதுல இருந்து என்ன conclusion கொடுத்துடலாம்னா from 1 and 2 நம்ம question அப்படியே எழுதி முடிச்சிடலாம். 1 plus tan square A by 1 plus cot square A equal to 1 minus tan A by 1 minus cot A the whole square equal to tan square A. So அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. So first term எடுத்து tan square A prove பண்ணிருக்கோம். Second term எடுத்து tan square A prove பண்ணிருக்கோம். So therefore we can conclude that this result is true. Doubts கேக்குனா கேளுங்கம்மா. So chapter இதுல கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வந்து few questions நம்ம டெக்ஸ்ட் புக் விட்டு வெளியே பார்க்கலாம். So prove that secant theta plus tan theta divided by secant theta minus tan theta
is equal to 1 plus sin theta by cos theta the whole square. So left side is equal right side நம்ம prove பண்ணிடலாம். Proof. Start with the left hand side. The question is secant theta plus tan theta divided by secant theta minus tan theta. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டை பாருங்க, சைனும் காஸ் தான் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி டேர்ம்ஸை மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல என்ன பண்றோம் பாருங்க, அப்படி மாத்தி செஞ்சாலும் ஆன்சர் வரும். இதுல நம்ம ஐடென்டிட்டிஸ் அப்ளை பண்ற மாதிரி செய்ய போறோம். secant theta plus tan theta divided by secant theta minus tan theta. This is multiply with here minus sign இருக்கா. secant theta plus tan theta divided by secant theta plus tan theta. secant theta plus tan theta multiply divide பண்ணிருக்கோம். உங்க டினாமினேட்டர் பார்த்துட்டா a minus b a plus b. This a minus b and a plus b. A square minus b square. Secant square theta minus tan square theta. The numerator is secant theta plus tan theta the whole square. The terms ரெண்டுமே same term. Numeratorல a plus b the whole square apply பண்ணலாம். Or நமக்கு denominator value மட்டும் இப்போ 1 ஆகும். secant theta plus tan theta the whole square by 1. 1 போட தேவையில்லை. secant square theta minus tan square theta value 1 நமக்கு தெரியும். ஸோ இதில் a plus b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு 3 terms கிடைச்சிரும். ஆனால் ப்ரூவிங் ரிசல்ட் 2 terms தான் இருக்கு. என்ன பண்ணிடுங்கன்னா secant 1 by cos plus tan sin theta by cos theta the whole square. ஸோ இப்போ LCM வந்து cos theta 1 plus sin theta the whole square. So இது வந்து right hand side. This is equal to right hand side and proved. இல்ல டவுட் இருக்காமா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. Prove that tan 1 degree, tan 2 degree dot tan 3 degree and going. The last one is tan 89 degree is equal to 1. இந்த மாடல் கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்க ஆடிஷன்மா புக்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை லேர்ன் பண்ணுவீங்க. பார்த்துட்டீங்கன்னா tan 1 degree டவுட்ஸ் இருந்தா டவுட் கேட்டுக்கலாம். இந்த மாடல் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது 2 மார்க்ல கேக்குறாங்க அல்லது 3 மார்க்ஸ்ல கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரூவ் தட் tan 1 டிகிரி அப்புறம் மல்டிப்ளிகேஷன் tan 2 டிகிரி tan 3 டிகிரி அண்ட் சோ ஆன்னா இன் பிட்வீன் 4 5 அதுல இருந்து வரிசையா எல்லா நம்பரும் இருக்கு, 88 வரைக்கும் இருக்கு. அண்ட் திஸ் கோயிங் the last one is tan 89 is equal to 1. இது 1 ன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இந்த மாடல் கொஸ்டின் வந்து
சிலருக்கு பார்த்தோன்னே இது எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் வரும். ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. இதை பார்த்துட்டாலே உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ஞாபகம் வரணும். 1 89 90 ஆட் பண்ண 90 வரும். இப்போ தீஸ் டூ ஆர் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். tan 2 இதுக்கு பிஃபோரா உள்ள 88 காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஸோ அப்படி 2 டேர்ம்ஸ் நம்ம கம்பைன் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் வித் லெஃப்ட் ஹேண்ட் சைட். tan 1 degree, tan 2 degree, tan 3 degree, and going the last one tan 89 degree is equal to tan 1 degree 1 degree tan 89 near எடுத்து எழுதிக்கிறேன் bracket, then multiplication தான் tan 2 degree tan இதுக்கு முந்தின term tan 88 degree இருக்கும் is going. அப்படியே கம்பைன் பண்ணி எழுதும் பொழுது எனக்கு இன் பிட்வீன் என்ன நம்பர் வரும்னா ஒரு 45 வரும். இப்போ இது ரஃப் ஒர்க் இதுல போடுறேன் பாருங்க. இது ரஃப் ஒர்க் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக 1ல ஸ்டார்ட் ஆகி 89 வரைக்கும் இருக்கு. இப்போ டோட்டலி 89 டேர்ம்ஸ் இருக்கு. 89 டேர்ம்ஸ் இருக்கு. பட் 45 அப்படிங்கிற டிகிரி வரும். 45 பிஃபோர் 1 to ஒரு 44 டேர்ம்ஸ் வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு டவுட் கேளுங்கன்னு சொன்ன பிறகு கேளுங்கம்மா. டோட்டலி இதுல வந்து 1ல இருந்து 89 வரைக்கும் இருக்கு. ஸோ 89 டேர்ம்ஸ்ல 45ங்கிறது ஒரு பிளேஸ்ல வரும் மிடில்ல. இப்போ 45க்கு பிஃபோர் 1 to 44 வரைக்கும் வரிசையா இருக்கும். 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அப் டு 44 வரைக்கும் இருக்கு. ஆஃப்டர் தட் இங்க ஒரு 46ல ஆரம்பிச்சு 89 வரைக்கும் இருக்கு. இதுல ஒரு 44 டேர்ம்ஸ் இருக்கும், இதுல ஒரு 44 டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ 44 44 88 இதை சேர்த்து 89. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 45க்கு பிஃபோர் உள்ள ஒவ்வொரு டேர்மும் இங்குள்ள ஒரு டேர்ம் கூட கம்பைன்ட் ஆகி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸா ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1ம் 89 காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ், 2ம் 88 காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். அப்படி நம்ம குரூப் போட்டே வரலாம். ஓகேங்களா? அப்போ இன் பிட்வீன் நடுவில் ஒரு tan 45 மட்டும் இருக்கும். tan 45. எல்லா டேர்ம்ஸும் ஒவ்வொரு பிராக்கெட் டேர்ம்ஸும் tan 1 டிகிரி அப்படியே வச்சுக்கோங்க. tan 89 எப்படி எழுதிக்கலாம்னா tan 89 மட்டும் 90 minus 1 அப்படின்னு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் கான்செப்ட்ல மாத்திக்கலாம். தென் செகண்ட் டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன்னு tan 90 minus 2 அப்படி மாத்தலாம். அண்ட் so on. நான் ஆல்ரெடி சொன்னதுதான் 1 to 89 45 அப்படிங்கிற டேர்மை தனியா வச்சிருக்கிறேன். இதுக்கு 45க்கு பிஃபோர் ஒரு 1 to 44 டேர்ம்ஸ் இருக்கு. tan 1 tan 2 tan 3 and going tan 44. 45க்கு அப்புறம் 46ல இருந்து 89 வரைக்கும் அங்க ஒரு 44 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த குரூப்ல ஒவ்வொரு டேர்மும் இதுல உள்ள ஒவ்வொரு டேர்ம் கூட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸா நம்ம பேர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ரிமைன் தனியா பேர் இல்லாத டேர்ம் tan 45 மட்டும். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல tan 45 டிகிரி. நெக்ஸ்ட் லைன் இந்த டிட்டோலாம் போடுங்க. டிட்டோ போட்டாதான் நிறைய டேர்ம்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ tan 1 டிகிரி tan 90 minus theta is cot theta. So cot 1. So dot tan 2 degree tan 90 minus 2 is a cot 2 degree and going. இந்த டிட்டோக்கு மீனிங் அர்த்தம் என்னன்னா இது நிறைய டேர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். So tan 45. So tan 1 degree cot 1ங்கிறது 1 by tan 1. tan 2 cot 2 is 1 by tan 2. So on. tan 45 is 1 table value. So 8.2 table படிப்போம். tan 45 is 1. Now this one get cancelled. இந்த cancel ஆகும். இதே ப்ராசஸ்ல in between terms எல்லாம் cancel ஆயிருக்கும். in between terms உங்களுக்கு புரியும். tan 3 1 by tan 3 tan 4 அப்படி நிறைய டேர்ம்ஸ்ல இருக்கு. all terms get cancelled. Therefore எனக்கு எல்லாம் cancel ஆனா 1ங்கிறது மட்டும்தான் ப்ராடக்ட்ல வரும். That is right hand side. So இந்த கான்செப்ட் சம்ல இம்பார்ட்டன்ட். இது புக் அவுட் சைடு. இப்ப டவுட் கேக்குறவங்க கேளுங்கம்மா அந்த சம்ல.
டவுட் இருந்தா கேளுங்கம்மா. It's a very important book outside question. The question is, if tan theta plus sin theta is equal to m and tan theta minus sin theta is equal to n, then show that m square minus n square is equal to 4 root mn. That's question. Now show that in சில நேரம் இந்த டேர்முக்கு ஹோல் ஸ்கொயர் 16 இங்க ரூட் ரிமூவ் பண்ணிட்டு mn அப்படி கேட்டாலும் சேம் தான். இது வந்து ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆனா புக் அவுட் சைடு. எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடு ரிசல்ட் போடலாம். ஆர் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு எதனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ரைட் சைட்ல இருந்து கொண்டு வரேன். ரைட் சைடு 4 root mn. So first m into n multiply பண்றேன். mn மட்டும் செய்றேன். So m is tan theta plus sin theta. n is tan theta minus sin theta. So a plus b, a minus b, tan square theta minus sin square theta. இப்போ இந்த tan square இருக்கு இல்லையா, இதை sin square theta by cos square theta, here minus sin square theta by 1. This equal to so take LCM. Cos square 1, LCM is cos square theta. The numerator is sin square theta minus here or cos square multiply ஆகும். It's already ஒரு sin square theta இருக்கு. இந்த numerator இருந்து ஒரு sin square காமனா எடுத்துங்க. Sin square theta. The remaining is 1 minus cos square theta by cos square theta. We know that 1 minus cos square is sin square theta. But totally sin square theta by cos square theta. Next line la vena sin square into sin square sin power 4 எழுதலாம். Is equal to sin power 4 theta by cos square theta. இந்த கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. ரூட் mn. ஸோ நம்ம mn ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ரூட் mn போட்டா root mn is equal to root of sin power 4 theta by root square theta. Root எடுத்தனா numerator root the sin square theta by here cos theta and 4 root mn. So multiply this term with 4 sin square theta by cos theta. This is equal to 4 sin square ரெண்டா split பண்ணி sin theta by cos theta 1 by again
sin theta by cos theta or sin theta. It is 4 sin by cos tan and sin theta. The 4 tan theta sin theta angradu right hand side result. So right hand side la 4 tan theta sin theta kadachirukku. So left hand side adhe result varudhaan paakalam. So left hand side question pathina m square minus n square. M square minus n square. The m is tan theta plus sin theta the whole square minus n tan theta minus sin theta the whole square. So this full a square minus b square எழுதிக்கலாம். So a plus b, a minus b, or so அப்படி போடலாம் a square minus b square, a plus b, a minus b. Otherwise நம்ம formula multiply பண்ணிக்கலாம். a plus b the whole square, tan square theta plus sin square theta plus 2ab, 2 tan theta sin theta minus the minus sign போட்டிருக்கேன். So minus sign இருக்கிறதுனால இந்த டேர்முக்கு நான் bracket யூஸ் பண்ணிருக்கேன். a minus b the whole square, tan square theta plus sin square theta minus 2 tan theta sin theta. In next line, all these terms are multiplied with this minus sign. The first term அப்படியே எழுதிக்கோங்க. Tan square theta plus sin square theta plus 2 tan theta sin theta. In the term minus amaru, this minus amaru, this one is plus sign. So minus tan square theta minus sin square theta plus 2 tan theta sin theta. In the terms lang cancel ஆகுதுங்க பாத்தீங்கன்னா the plus tan square and minus tan square cancel ஆயிடும். Plus sin square minus sin square cancel ஆயிடுச்சுன்னா so இந்த ரெண்டையும் add பண்ணுங்க, we get 4 tan theta sin theta. Right, this is a number 2 equation for comparing 1 and 2. பாருங்க, right hand side result 4 tan sin theta and left side result also 4 tan theta sin theta. So from 1 and 2, left hand side is equal to right hand side. So இதே மாதிரி book outside sums நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் லேட்டரா டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நான் 8th lesson டெக்ஸ்ட் புக் சம்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேமா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த சண்டே எக்ஸாம் இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே நியூ லெசன் பார்க்க போகிறோம். இந்த நியூ லெசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு போர்டில் டீச் பண்ண போகிறேன். ஸோ அதனால நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக நோட் புக்கு பென் கையில் வச்சுக்கோங்க. எடுக்கிற லெசன் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்ப முடியாது, ஆனால் என்ன லெசன் எடுத்திருக்கோமோ அது யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நடத்தும் போது நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நோட் புக் பென்னோட ரெடியா உட்காந்துக்கோங்க. நியூ லெசன் வந்து போர்ட்ல டீச் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைய கிளாஸ் போதுமா? பாய்மா. ஓகே மேம். தேங்க் யூ மேம். Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye. Bye, ma'am.